அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இயற்கையை காப்போம், மரக்கன்றுகளை நடுவோம் அப்படிங்கிற கான்செப்ட்ட தாண்டி, இன்னைக்கு விதைப்பந்துகளையும் தூவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க திரு அறிவழகன். எங்கேருந்து வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மேட்டுப்பாளையத்துல இருந்து சேலம் நோக்கி 170 கிலோமீட்டர் 49,000 விதைப்பந்துகள தூவி, அவர் வந்து ஒரு பெரிய உலக சாதனைய இன்னைக்கு படைச்சிருக்காரு. எங்களுடைய நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல அவர் இத எங்களுடைய 3வது சாதனையா அவர் வந்து பதிய பண்ணியிருக்காரு. ஏன்னா, ஒவ்வொரு முறையும் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வித்தியாசமானதா இருக்கும். இந்த தடவ எடுத்தது உடற்பயிற்சியுடன் இயற்கையும் காப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த வந்து கையாண்டு கொண்டு வந்திருக்காங்க. 49,000 விதைப்பந்துகள் 12 விதமான விதைப்பந்துகள தூவிட்டு வந்திருக்காங்க. அதோட அவர் தூவுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையில இருந்து நம்ம தண்ணீர் தரக்கூடிய மரங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 12 வகையான மரங்கள வந்து அவங்க குடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்து பார்த்து தான் தூவியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 170 கிலோமீட்டர் மேட்டுப்பாளையத்துல தொடங்கி, மேட்டுப்பாளையம், அவிநாசி, பெருந்துறை, ஈரோடு, சங்ககிரி, சேலம் வரைக்குமே அவங்க வந்து நிறுத்தியிருக்காங்க. காலையில 9:30 மணிக்கு தொடங்கின இந்த உலக சாதனை இன்று மாலை 4 மணிக்கு நிறைவடைந்தது. ஸோ அவர் வந்து எந்த இடத்துலயும் சோர்வடையல. என்னால நடக்க முடியும் அப்படின்னு நான் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா எந்த லெவல்ல ஸ்டார்ட் பண்ணாரோ, அதே எனர்ஜியோட தான் கொண்டு வந்து இன்னைக்கு இறங்கி நின்னு அந்த டயர்ட் அப்படிங்கிறதே இல்ல. என்னால பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த எடுத்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்த எடுத்து கொண்டு வந்திருக்காரு. இந்த விஷயத்த தான் நாங்க முன்னெடுத்து ஒரு புதிய உலக சாதனையாகவே வந்து அவருக்கு அங்கீகரிச்சு, எங்களுடைய நோபல் உலக சாதனை புத்தகத்துல அவருக்கு வந்து இடம் வழங்கியிருக்கோம். ஹேமலதா, இயக்குனர்.